நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்குறேங்க. ஆயில் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கணுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. நல்லா கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க. லவங்கம் வந்து 4-5 லவங்கம் சேர்த்துக்கணுங்க. பிரியாணி மொக்கு அப்படியே சேர்த்துக்கணும். பிரியாணி இலை ஒரு 4 இலை சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் வேக விடணுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பச்சை மிளகா 2, பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்குங்க. பொடி பொடியாக நறுக்கின தக்காளி. பெரிய தக்காளி எடுத்துக்கலாம், 2 தக்காளி. புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வணக்கணுங்க. இப்போ நான் செய்கிறது வந்து ஹோட்டலு கடையை மாதிரியே இருக்குங்க சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு. மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி 100 கிராம் அளவு, பூண்டு 100 கிராம் அளவு, ரெண்டும் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சி சேர்த்துக்கணும். அது 100 இது 100 நல்லா வாசமாக இருக்கும். இஞ்சி 100 பூண்டு 100. நாட்டுக்கோழி நல்லா கழுவி பிறகு சேர்த்துக்கணுங்க. நான் நல்லா பெரிய பெரிய பீஸே போடுறேங்க. சேர்த்து நல்லா கலரி விடணுங்க.
இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டும் மிக்சியில் அரைச்சி இதில் ஊற்றிக்கணுங்க. பாருங்கள், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டும் மிக்சியில் போட்டு நெய்ஸாக அரைச்சி அதில் சேர்த்திருக்கிறேங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேங்க. மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டால் நல்லா கறி வந்து நல்லா வெந்துடும். நாலு விசில் விட்டு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்த பிறகு தான் அரிசி சேர்த்துக்கணும். நல்லா கறி வெந்துருச்சான்னு பார்க்கணுங்க. ரெண்டு கிளாஸ் அரிசி நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கணும். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்கக்கூடாதுங்க. அப்படியே அதை சேர்த்து நல்லா அப்படியே கலர் விடணுங்க. இப்போ 2 கிளாஸ் அரிசின்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. இப்போ வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. சிக்கனுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலைங்க. ஏற்கனவே சிக்கனுக்கு வந்து தண்ணி இருக்குது கொஞ்சமாக. சிக்கனுக்கு வந்து 1 கிளாஸ் அளவு தண்ணி, 1.5 கிளாஸ் அளவு தண்ணி இருக்குது. அதனால் வந்து இப்போ அரிசிக்கு ஆக மாதிரி தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் மூடி போட்டு மூடணுங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கணும், காரம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா செக் பண்ணி வெயிட் போட்டிருக்குறேங்க. பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழையாமல் நல்லா இருக்குதுங்க. எங்கள் குக்கரில் வந்து 3 விசில் தான் விட்டேங்க. நான் பாருங்கள் நல்லா இருக்குது சாப்பாடு. நீங்கள் வந்து உங்கள் குக்கரில் வந்து எத்தனை விசில் வேணும் அத்தனை விசில் கரெக்டாக விட்டுக்குங்க. சாப்பாடு செஞ்சால் 2 விசில் விட்டால் அந்த மாதிரி 2 விசில் கூட விட்டுக்குங்க. இது வந்து நாட்டுக்கோள் பிரியாணிங்க. ஹோட்டலு கடையாட்டமே இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டு வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம். குழம்பு, சிக்கன் குழம்பு கூட கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு.
நல்லா ஹோட்டலு கடையாட்டமே ருசி இருக்குங்க.